ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புவனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து மட்டன் நல்லி பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு 2 வெங்காயம் தான். தக்காளி வந்து பெருசாக ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, புதினா ஒரு சின்ன கைப்பிடி அளவு, மல்லி ஒரு கைப்பிடி அளவு. இது வந்து சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டு மிக்சியில் கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம இப்போ வந்து 3/4 கிலோ செய்ய போகிறோம். அதுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 50 கிராமு. பிரியாணி மசாலா ஒரு 2.5 ஸ்பூன். இது வந்து காஞ்ச மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். ஏன்னா மிளகாலாம் நம்ம அரைச்சி போடுறோம், அதனால் வந்து காஞ்ச மிளகாத்தூள் கம்மியாக போட்டால் போதும். அப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, தயிர், அவ்வளோதான் இதோட இது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ முதல்ல அடுப்பத்தை வச்சுக்கலாம். உட்கார வச்சிடலாம். காயட்டும். நான் ஏற்கனவே வந்து மட்டன் வாங்கி வாஷ் பண்ணிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு. நல்லி இது 1/2 கிலோ மட்டன். இது குக்கர் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 25 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காயட்டும். நெய் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிக்கினா போதும். இதில் வந்து 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டில் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கல்பாசி, அவ்வளோதான். பிரியாணி இலை ஒன்றே ஒன்று போட்டுடலாம். இது இப்போது பொரிஞ்சிட்டு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். இது நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கல இது போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட ஒரு அரை வேக்காடு வதங்கியிருக்கு. இப்போ வந்து மட்டன் போட்டுடலாம்.
இப்போ பிரியாணி மசாலா போட்டுடலாம். 2.5 ஸ்பூனு, ஒரு 1.25 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், லைட்டாக மஞ்சள் பொடி, இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பத்தெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். இதை கிளறி கொடுத்துடலாம். இப்போ வந்து மல்லித்தழையும் புதினாவும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு கைக்கு 5 விரல் அடங்குற அளவுக்கு போட்டுக்குவோம். புதினாவும் அதை போட்டுக்குவோம். நல்லா கிளறி கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸ் தான் வந்து போடுறேன். அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். தயிர் போட்டுக்கலாம். தயிர் 1/4 கப்பு. எலுமிச்சை பழம் ஒரு அரை எலுமிச்சை பழம் போடுறேன். நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா கிளறியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். செய்ய தெரியாதவங்க கூட, பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம் அதை. இப்போ நான் வந்து இதால் வந்து 3 கப்பு அரிசி எடுத்தேன். அதுக்கு 3.25 கப்பு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். மட்டன் வேக வச்சு தனியாக ஊற்ற போகிறேன். 1க்கு 1.25. ரெண்டே முக்கால் இருக்குது. இன்னும் 1 கப் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். மூடி போட்டு முடியலாம். அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி கொதிக்குது. ஸ்மெல்லே சூப்பராக இருக்குதுங்க. கிளறி கொடுத்துட்டு அரிசி போட்டுடலாம். அப்படியே பொறுமையாக கிளறுங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. இப்போ அப்படியே கொஞ்சம் தலை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது தலை கொதிக்குது. பொறுமையாக கிண்டுங்க. அடியோடு அடி பிடிக்காமல் இருக்கிறது அடி விளையிட்ட இப்படி பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இதை அப்படியே தம் போட்டுடலாம். மீதி கொஞ்சம் இருக்குது இல்லையா புதினா, அது மேலே போட்டுட்டு
வாழை இலை கழுவி வச்சுருக்கேன். இது அப்படியே போட்டுடலாம். இதில் இவ்வளோதான். போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்படியே வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரைத்தாரை ரெடி பண்ணிக்கலாம். நீளமாக வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக இது பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, லைட்டாக புதினா இது போட்டிருக்கேன். தயிர் போட்டுக்கலாம். கட்டி தயிர், தேவையான அளவு உப்பு. இந்த அப்படியே கிளறிட்டு பிரியாணி தயிர் பச்சடி ரெடி. குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.